அரசியல் இயக்கம் இந்த எதிர்வரும் 5 வருஷத்துக்குள்ளே செய்ய இருக்கக்கூடிய வேலையை பற்றி ஆழமாக சிந்தித்து இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசத்துடைய இன அழிப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய உரிமை பயணத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக சத்திய பிரமாணம் எடுக்கின்ற நோக்கத்தோடு இங்கு வந்திருக்கின்றோம். தமிழ் தேசம் 2009 மே மாதம் உலகமே காணாத அளவுக்கான இன்றைய காலப்பகுதியிலே மிக மோசமான ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு என்று நாங்கள் கூறுகின்ற சம்பவம் ஒரு தேசம் தன்னுடைய அங்கீகாரத்தை விரும்பி தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனையோ ஆண்டுகளாக விட்டு கொடுக்காமல் ஆணையை வழங்கி ஜனநாயக ரீதியாக அஹிம்சை வழியிலே தங்களுடைய ஆணையை வழங்கி அந்த ஆணையை தொடர்ச்சியாக உதாசீனம் செய்து வன்முறை கட்டி வீழ்த்தப்படுகின்ற பொழுது தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலிலே இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடைபெற்றது. இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது அந்த போராட்டத்துக்கு மாற்று வழியாக ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய 13ஆம் திருத்தம் மாகாண சபைகள் போன்ற பல மாற்று வழிகளை அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு வழங்கியிருந்தும் நம்முடைய தேசத்துடைய அங்கீகாரம் எங்களுடைய தேசத்துடைய இருப்பு ஒருபோதிலும் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் நடைபெறாது. மாறாக அந்த ஒற்றையாட்சி எங்களுடைய தேசத்தை முற்றிலும் இல்லாமல் செய்வதற்கு வழிவகிக்கும் என்ற ஒரு தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாட்டு இருந்த காரணத்தினாலே ஒட்டுமொத்தமாக அவ்வகையான ஒற்றையாட்சிக்குரிய யோசனைகள் முன்வைக்கின்ற பொழுது அதை நிராகரித்து வந்தது. நம்முடைய விடுதலை போராட்டம் அதை நிராகரித்து வந்த பின்னணியிலே தான் அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு மக்களையும் சேர்த்து அழிப்பதற்கு ஒரு முடிவெடுத்து இந்த முள்ளிவாய்க்கால் வரைக்கும் அந்த இன அழிப்பு நடைபெற்றது. தென்னிலங்கையிலே நடைபெற்ற மாற்றத்தை போன்று யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு மாற்றம் நடைபெற்றதாக கூறி இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற கருத்தை கூட சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துணிந்திருக்கிறார்கள்.